என்ன ஹரி, ஒர்க்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது ஸ்வேதா. என்ன வீட்டுக்கு போலையா? உன் பொண்ணு தேடிட்டு இருப்பாள்ல. எம்மா பாத்தியா, பொண்டாட்டி வந்தோடனே என்னை விரட்டலான்னு அலையறான். ஏய் இல்லடி, நான் அப்படி சொல்லல. பாப்பா தேடிட்டு இருப்பாள்ல, அதுக்கு தான் கேட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ல, டியூஷன் போயிருக்கா. டியூஷனா? என்ன புதுசா இருக்கு? ஆமா, சேர்த்து ஒரு வாரம் ஆகுது, போயிட்டு இருக்கா. நீ நல்லா தானடி படிச்சிட்டு இருக்க, பின்ன எதுக்கு டியூஷன் சேர்த்த? நீயே சொல்லி கொடுக்கலாம்ல. என்கிட்ட எங்கடா படிக்கிறா, ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை படிக்க கூப்பிட்டாலே எங்கேயாவது விளையாட ஓடிடுறா. அதான் போனா போட்டுன்னு டியூஷன்ல கொண்டு போய் சேர்த்து விட்டேன். ஓ மகா எப்படி இருப்பா? உன்னைய மாதிரி தான் இருப்பா. ஏம்மா இவனை சும்மா இருக்க சொல்லு. உங்க அண்ணன் தங்கச்சி சண்டைக்குள்ள நான் வரலடி. எம்மா, டிரைவ் பண்ணிட்டு வந்ததுல லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சூடா ஒரு லெமன் டீ போட்டு எடுத்துட்டு வாமா. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு என்ன ஆயிட்டு? நான் அப்பமே இந்த மேனேஜரை பிடிச்சி சத்தம் போட்டேன். மீட்டிங்க்கு ஒரு வாட்டி அழைக்கிறான், அப்புறம் ஊருக்கு வேற இங்க இருந்து அங்க போயிட்டு அவளை வேற அழைச்சிட்டு வந்தேன். என் பிள்ளை என்னத்துக்கு ஆவான்? என் பிள்ளை உடம்பு என்னத்துக்கு ஆகுது? எம்மா எம்மா போதும் நிறுத்து. லெமன் டீ கேட்டதுக்காமா? இல்ல அப்ப இந்தா போய் எடுத்துட்டு வரேன். உனக்கு இல்லாத டீயா? எம்மா போவாத போவாத, உன் மருமகளை கூப்பிட்டு அவளை போட சொல்லு. ஏட்டி, என் பிள்ளை தலைவலிக்குதுன்னுக்கான், டீ போட போவாதங்க. அவள் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வர வேண்டாமா டீ? நீ போவாதம்மா, அப்புறம் உன்கிட்ட பேச மாட்டேன். ஒழுங்கா உன் மருமவளை கூப்பிடு, நேரம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திருப்பா. மருமவளே, எம்மாட்டி மருமவளே. என்னத்தே கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா ஆமா, இந்தா உன் புருஷனுக்கு ரொம்ப தலைவலிக்கான், போய் ஒரு லெமன் டீ மட்டும் போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுமா. ஆட்டும் தே. ஏங்க ரொம்ப வாங்க தலைவலிக்குது, தைலம் ஏதாவது எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விட்டுட்டாங்க, மாத்திரை போடுறீங்களா? இல்ல மலர், ஒரு டீ குடிச்சா சரியாயிடும், பெருசாலாம் ஒண்ணு இல்ல. எங்க லெமன் டீயாங்க? கொஞ்சம் இருங்க, ஒரு 5 நிமிஷத்துல பால் வந்துடும். பால் வந்தோடனே போட்டு தரேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களாங்க? தைலம் எடுத்து வேணா தடவி விடட்டா? சின்ன பொண்ணு, லெமன் டீ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கியா? இல்லைங்க, நான் லெமன் டீ குடிச்சதே கிடையாது. எம்மாடி மருமவளே, லெமன் டீக்கு எந்த ஊர்ல பாலை ஊத்துனாங்க? அடிக்கடிக்கு போ, ஒரு கிளாஸ் வெந்நீர் சுட வச்சு அங்க டீ பாக்கெட் இருக்கு, அதை போட்டு முக்கி எடுத்துட்டு வா. அப்படியாங்க தே? நான் பால் ஊத்தி போடணும்னு நினைச்சேன், எனக்கு என்ன தெரியும்? ஆமாமா ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ச்சே, நம்மளால சின்ன பொண்ணு திட்டுவாங்கிறா. எம்மா, எனக்கு லெமன் டீ வேணாமா, சாதா டீயே போதும். பால் டீ போதுமா? அப்ப ஃப்ரிட்ஜ்ல பால் பாக்கெட் கிடக்கு, எங்க 3 பேத்துக்கு சேர்த்தே டீ போட்டு எடுத்துட்டு வா. உனக்கு வேணா போட்டுக்க. சரிங்க தே. ஏத்தே, உங்களுக்கு சீனி அதிகமா போடணுமா கம்மியா போடணுமா? எம்மாடி, நான் வயசான பொம்பளை, சீனி கம்மியாவே போட்டு எடுத்துட்டு வா. ஆட்டும் தே. ஏத்தே, இப்ப என்னமா? டீ திக்கா போடவா தண்ணியா போடவா? மைனியோ, நாங்க தண்ணியே டீ குடிச்சலாம் பழக்கம் கிடையாது, நல்ல திக்கா கட்டியா போட்டு கொண்டு வாங்க. ஆட்டும். ஏத்தே, இப்ப என்ன மருமவளே? டீ ஸ்ட்ராங்கா போடவா லைட்டா போடவா? இவளை டீ போட சொன்னது என் தப்பு தான். என்னதே பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, சொன்னாதான் போய் டீ போட முடியும். ஏமா எப்படியா உன் மனம் போல போட்டு கொண்டு வாமா. அப்படியா தே? ஆட்டும். எம்மா, உன் மருமவளை பாத்தியா? ஒரு டீ போடுறதுக்கு என்ன கேள்வி? எனக்கு கேள்வி கேட்டுட்டு போறா. ஆமா டீ, நீ சொல்ல போய் அவளை டீ போட அனுப்புனேன், இல்லனா இவ பண்ற கூத்தெல்லாம் தெரிஞ்சிருக்காது பாத்தியா? ஆமாம்மா ஆமா, இப்படியே ஒவ்வொன்றுக்கா அவளே சொல்லு. ஒரு நாள் சோறு பொங்கி வைக்க சொல்லு, ஒரு நாள் கறி கூட்டெல்லாம் அவளே வைக்க சொல்லு. ஆட்டும் டீ. அப்புறம் கொஞ்ச நாளையில மொத்த சமையல் கட்டு பொறுப்பையும் அவ தலையிலே கட்டி விட்டுருமா. நீ அடுக்கள பக்கம் போயிடாத. சரி டீ ஸ்வேதா. ஏத்தே, டீ எடுத்துக்கோங்க. தாமா பரவாயில்லையே, என் மருமவ போன வேகத்துல டீ போட்டு எடுத்து வந்துட்டால. பாத்துதே, சுற்ற போகுது. மைனி, நீங்க டீ எடுத்துக்கோங்க. மருமவளே, என் மவனுக்கு நீ டீ குடிக்கலையா? அவனுக்கு தானே முதல்ல குடுக்கணும், அவன் தானே தலைவலிக்குன்னு சொல்லிட்டு கிடந்தான். குடுக்கதே குடுக்கேன், அவருக்கு தனியா வச்சிருக்கேன். சரி மருமவளே, முதல்ல டீ எடுத்து குடி என் பிள்ளைக்கு. எங்க டீ எடுத்துக்கோங்க. டீ சூப்பர் சின்ன பொண்ணு, கலக்கிட்டப்பா. தேங்க்ஸுங்க, தேங்க்ஸ். எங்க குடிச்சு பாப்போம். என்ன மருமவளே, இந்த டீல சுவையே இல்ல? ஆமா மைனியோ, இந்த டீயில் மனமும் இல்லை திடமும் இல்லை. முதல்ல இது டீயே இல்ல, டீ கிளாஸ் கழுவுன தண்ணி. என்ன மருமவளே சொல்ற? ஏத்தே, என்னதே புசுக்குன்னு இப்படி சொல்லி போட்டீங்க? உங்களுக்காண்டி ஆசையா திக்க டீ போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்க என்னன்னா சுவை இல்லைங்கீங்க, மைனி என்னன்னா மனம் இல்ல திடம் இல்லைங்காங்கவோ. என்னத்த நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்குதான் நான் அடுக்கள் பக்கமே வரதில்ல. என்ன டீ உன் மைனிக்காரி இப்படி சொல்றா? எம்மா, இப்ப டீ நல்லா இல்லன்னு சொல்லாத, டீ சூப்பரா இருக்குன்னு சொல்லு, இல்லனா சமையல் கட்டுக்கு போறதே நிறுத்திடுவா. அது சரிதான், இப்ப பாரு. மருமவளே, நான் உண்மைக்குமே சொன்ன நினைச்சியோ? ஆமா மைனி, நாங்க சும்மா சொன்னோம், பிராங்க். உண்மைன்னு நம்பிட்டீங்களோ? ஆமா ஆமா, உண்மைன்னு நம்பிட்டியோ? நாங்க சும்மா பிராங்க் பண்ணோம். டீ அட்டகாசமா இருக்கு மருமவளே, டெய்லி இப்படியே போட்டு குடி. என்னத்த சொல்றீங்க? டீ நல்லா இருக்கா? தேங்க்ஸ்.
ஆமா மருமகளே, நாங்க சும்மா தான் சொன்னோம். டீ சூப்பரா இருக்கு. என்ன டேஸ்ட்ங்கற? இனிமே டெய்லி காலையில 5:30க்கு எந்திரிச்சு தானே அத்தைக்கு டீ போட்டு கொண்டு வந்துடுற, சரியா? ஆட்டும் தே. என்ன இந்த மாமியா கிளவி இப்படி சொல்லுது? இதுக்கு டெய்லி 5:30க்கு டீ போட்டு கொடுக்கணும்னா நாங்க அதுக்கு முன்னே எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு கிளாஸை கழுவி தண்ணி எடுத்து வைக்கணுமே. என்ன மருமகளே பத்திரிக்கான யோசிச்சுக்கிட்டு இருக்க? நாளையில இருந்து சிறப்பா செஞ்சிருவல்ல? கண்டிப்பா தே. நாளையில இருந்து எப்படி செய்யறேன்னு பாருங்க. எம்மா, நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன். என்னம்மா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் டீ நான் என்ன செய்யணும்? அன்னிக்கிட்ட பேசி அந்த காசு மாலையை வாங்கிதாம்மா. ஏடி கற்களை ஐட்டி இருட்டிட்டு இப்பெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. எம்மா, மவளுக்கே இப்படி பண்ணாதம்மா நீ. ஏ ஸ்வேதா, காலையில வந்து கேளு ஸ்வேதா. ஏ அப்பா, அந்த காசு மாலை என்ன நானே வச்சுக்கவா கேக்கேன்? பேய் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே கழட்டி கொண்டு வந்து கையில தந்துடுவேன். எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கு. நீ வேணா போய் கேளுடி. சரிம்மா, நீ வாயை மூடிட்டு இங்கேயே உட்காந்துரு. நானே போய் கேட்டு வாங்கிக்கிறேன். பாப்பா என்னவோ பண்ணு. மைனி, மைனியோ. என்ன உமா, இன்னைக்கெல்லாம் சீக்கிரம் வந்துட்ட? உன் மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டானா? ஆமாக்கா, அவர் இன்னைக்கு காலையிலேயே போயிட்டாரு. ஒரு மீட்டிங் இருக்குன்னு. இப்பதான் 2024 பிறந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் கடகடன்னு 6 மாசம் போயிட்டு பாத்தீங்களாடி? ஆமா, நாளும் பொழுதும் வேகமால ஓடுது. ஆமா லட்சுமி அக்கா, இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? என்ன கீராக்கா, படம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ங்கீங்க? ஆமா உமா, நம்ம வாழ்க்கையே ஒரு படம் தானே, அதுக்கு பேர் தான் வாழ்க்கை படம். லட்சுமி அக்கா நீங்க சொல்லுங்க, முதல் பாதி எப்படி போச்சு? உயிர் மட்டும் போலமா, மத்த எல்லாம் போயிருச்சு. என்ன லட்சுமி அக்கா, ஒரே வெறுப்பால சொல்ற மாதிரி இருக்கு. என்னமா செய்யட்டும், வேலைவாசிலாம் ஏறிக்கிட்டே போதிக்கிடுன்னு. ஏட்டி உமா, உனக்கு எப்படி போச்சு? எனக்கு சல்மான் கான் மாதிரி சும்மா சல்லு சல்லுன்னு போச்சுக்கா. அம்புஜக்கா உங்களுக்கு? எனக்கா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் மாட்டி. ஆமாக்கா, கண்டிப்பா சொல்லணும். நான் ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்க அப்படியே நாஸ்தியா போகுது. என்ன அம்புஜா அப்படி சொல்ற? ஆமா லட்சுமி, இந்த என் மாவளை காலேஜ்ல கொண்டு போய் சேர்க்கணும். 2 லட்சம் கேட்காம பாத்துக்கோ, அவ படிக்க படிப்புக்கு. ஏ அம்மா, 2 லட்சமா? எங்க இருந்து கொண்டு போய் கொடுக்க? எங்க சிவா ஸ்கூல் முடிக்கலையுமே ஒரு அமௌண்ட் சேர்க்கணும் போலயே. ஆமா கீதா, கண்டிப்பா சேர்த்து வச்சுக்கோ. எங்க கிட்டலாம் கேட்டல கீதா. இப்போ நீ சொல்லு, உனக்கு எப்படி போச்சு? எனக்கு என்னத்தக்கா சொல்ல, பிறந்ததுல இருந்து எப்படி போச்சோ அப்படியே தான் போகுது. பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் பண்ணணும் டி. இப்படியே சும்மா இருந்தா சரி வராது. நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டு வேலையெல்லாம் ஒரு கரை இருக்கட்டும், நம்மளும் ஏதாவது பண்ணணும். அப்படியாக்கா, என்ன பண்ண போறீங்க? யோசிக்கல கீதா, யோசிச்சு பாப்போம். நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஆட்டும்க்கா. இனி ஏமா அவளுக்கு காலேஜ் ஃபீஸை எப்படி விரட்டி கொண்டு வந்து கொடுக்க போறேன்னு தெரியல. அதெல்லாம் எப்படியாவது வந்துடும் அம்புஜம், நீ கவலைப்படாத. ஆட்டும் லட்சுமி, போவையில என் வீட்டுக்கு வந்துட்டு போ. எதுக்கு லட்சுமி? வந்துட்டு போயேன். என்ன லட்சு, நாங்களாம் இங்கே இருக்கீங்கன்னா அம்புஜா கடை மட்டும் போய் என்னமோ சீக்கிரட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லாமா, நாட்டுக்கோழி முட்டை கேட்டா, அதனால 4 முட்டை வீட்டில் இருக்கு, வந்து எடுத்துட்டு போங்க. இவளுக்கு புளி போட்டு விளக்குற மாதிரி எல்லாத்தையும் விளக்கிடணும். ஆமா ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்